பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாகும். நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். பிரைஸ் காட். கன்னியைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். இந்த கால வேளையில நாம் துக்கப்பட ஒரு காலம், சந்தோஷப்பட ஒரு காலம். கடந்து வந்த பாதைகளில் தேவன் ஒன்றை நாம் அறிந்திருக்கணும். நாம் துக்கப்படுவது தேவன் வேணுமென்றே இல்லை. நம்முடைய சுபாவம், நம்முடைய பழக்க வழக்கங்களில் ஒரு உருமாற்றம் செய்ய, மறுரூபப்படுத்த இந்த கால வேளையில சில துக்கத்தின் அனுபவத்தில் இன்றைக்கும் சில தெய்வ பிள்ளைகள் கடந்து போகலாம். வேதனையின் பாதையில் கடந்து போகலாம். அவைகள் ஆமேன் நன்மைக்கு ஏதுவாய், தீமைக்கு ஏதுவாய் அல்ல. நம்முடைய சுபாவம் மாற்றுவதற்காய், நம்முடைய ஜென்ம சுபாவங்களில் நம்மோடு ஒட்டி இருக்கிற சில பழக்க வழக்கங்களை உருமாற்றம் செய்ய தேவன் வைத்திருக்கிறார். இந்த துக்கம் நன்மைக்கு ஏதுவாய். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு பூமியில் இருக்கும்போது நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த கால வேளையில ஆமேன் தேவன் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன். இந்த கால வேளையில ஆமேன் துக்கப்படுகிற தெய்வ பிள்ளையே, என்னுடைய இந்த துக்கம், இந்த வேதனை, இந்த நெருக்கம் ஒரு நாள் நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன். துக்கத்தை சந்தோஷமாய் உன் வாழ்வில் மாற்றி ஒரு அற்புதம் செய்கிற கர்த்தரை தான் நீ ஆராதிக்கிறாய். இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார். உன் துக்கத்தில் சோர்ந்து போகாதே. உன் வேதனை நேரத்தில் தளர்ந்து போகாதே. உன் துக்க நேரங்கள் உன்னை முடித்து விடாது. இந்த துக்கம் உன்னை உருவாக்குவதற்காக, உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வளர்த்துவதற்காக இந்த காலை வேளையில சந்தோஷத்தோட ஆண்டவரே, இந்த துக்கத்தின் அனுபவத்தினை என்னை நடத்துவது, என்னை உருமாற்றம் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி என்று சொல்லிப்பார். சந்தோஷப்படுவார் கர்த்தர். இந்த காலை வேளையில இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனைத்தான் நீ ஆராதிக்கிறாய். ஆண்டவரை நோக்கி பார். சந்தோஷத்தோடு உன்னை நடத்துகிற ஒரு நாள் உண்டு. நீ திரும்பி பார்க்கும்போது எத்தனை துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் மாற்றி சந்தோஷமாய் இந்த நாளை காணும்படி உதவி செய்தாரே என்று துதிக்கிற ஒரு நாள் உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற, துன்பத்தோடு, துயரத்தோடு, பாடுகளோடு கடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை உறுதிப்படுத்துவீராக. ஆமே, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதை இந்த நாளில நினைவுபடுத்தி சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பலத்தோடு நம்பிக்கையோடு உன்னுடைய பாதையை தொடர உதவி செய்வீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிக்கிற தேவன் கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாமல் இந்த துக்கம் நிச்சயம் என் வாழ்வில் சந்தோஷமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.